ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆக்சுவலி a children's international magazine. I think this is my first time I'm doing a review for international magazine. ஸோ பல்விஹார் அப்படிங்கிற மேகசின் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப பழைய இஷ்யூ தான், பட் ஸ்டில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சின்மயா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் வேர்ல்டு வைட். அந்த ஸ்கூல் தான் டிசைன் பண்ணுறாங்க, அந்த ஸ்கூல் ரிலேட்டட் பீப்புள் தான் வந்து இந்த மாதிரி மேகசின்ஸை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்ற மேகசின்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தனால ஐ தாட் இது ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். லெட்ஸ் சி வாட் இஸ் இன்சைட் த மேகசின். ஸோ இது வந்து என்னென்னா இட் இஸ் இதோட ருபீஸ் வந்து 25 ருபீஸ். இந்த ஒரு மேகசின் வந்து 25 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா வெரி ஓல்டு இஷ்யூ, யூ டோன்ட் பிலீவ். 2016ஓட இஷ்யூ தான் இது. பட் ஸ்டில் நான் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நாங்கள் பார்க்கலாம். லைக் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபுல் ட்ராயிங் குட்டீஸ்க்கு படிக்கிற மாதிரி இருந்தது அண்ட் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருந்தது. லைக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ட்ரை அண்ட் ஃபெயில் பட் டோன்ட் ஃபெயில் டு ட்ரை. தட் வாஸ் ஸோ நைஸ். இது படித்தோடனே ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்தது எனக்கு. அண்ட் பிக்சர் பொறுத்த வரைக்கும் பிக்சர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நான் எல்லா பேஜ்லேயுமே பிக்சர்ஸ் இருந்தது. பேப்பர் இஸ் அ குட் குவாலிட்டி பேப்பர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப் டு பை இட் ஆல். நிறைய ஸ்டோரிஸ் இருந்தது. நிறைய ஸ்டோரிஸுமே வந்துட்டு இட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு கான்செப்ட் புரிய வைக்கிற மாதிரி இருந்தது. கான்செப்ட் இல்லாட்டி கூட ஒரு மாரல் ஸ்டோரிஸ் மாதிரி இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ண ஸ்டோரிஸ் இல்லாட்டி அவங்க சில ஸ்டோரிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபியூ ஸ்டோரிஸ் வந்து அவங்கள டிசைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஸ்டோரிஸ்லையுமே ஒரு ஒரு they want to prove, they want to show and tell something to the children. அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் இதில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே ஆப்டாக இருந்தது. இட் வாஸ் நைஸ். அண்ட் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா மறந்து போகிறத பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி இருந்தது. அண்ட் இட் இஸ் எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்கட் மீ நாட் டேன்னு இருந்தது. ஒரு ஸ்பெஷல் பர்டிகுலர் டேக்காக பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஸோ நைஸ். ஸ்டோரி ரிலேட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ரியலி நைஸ் ஃபார் த ரீடர்ஸ். ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஸ்டோரி என்னென்னா, கிளப் ரீடிங் வித் ஷேரிங். இது ஃபுல் ஸ்டோரி கேளுங்க. இதில் தாட் இருந்தது. ஒரு ஸ்டோரி வந்து என்னென்னா, ஒரு பையன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் புக்ஸ். அந்த புக்ஸ் வந்து ஹி வில் நாட் ஷேர் வித் எனி அதர் பீப்புள். அப்போ வந்து ஒரு பையன் இன்னொரு பையன் அவனோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது he was seeing so many books and அப்போ அங்கேருந்து ஒரு புக்கை எடுத்துகிட்டு வரான். he read all the pages and அதை முடிச்சுட்டான். பட் ஸ்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹெசிடேஷன் இருந்தது அவனுக்கு. இந்த புக்கை நான் திருப்பி அவன்கிட்ட கொடுக்கணுமா அப்படிங்கிற ஹெசிடேஷன் இருந்தது. but the hesitation is moving to his house and he is giving back the book and telling that I took this book from your library அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஆப்போசிட் இருக்க பையன் சொல்லியிருக்கான், I know very well that you have the book with you அப்படின்னு சொல்லியிருக்கான். எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. அப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உனக்கு தெரிஞ்சும் நீ ஏன் வந்து இதுக்காக ஃபாட் பண்ணல அப்படின்னு கேட்டப்போ இஸ் டெல்லிங் லைக், அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த லைன் ரொம்பவே நல்லா இருந்தது. அவன் என்ன சொல்கிறான்னா, இஸ் டெல்லிங் லைக், I can afford to lose a book, how can I afford to lose a learned friend like you. அப்போ அவனால் அந்த புக்கு கூட லூஸ் பண்ண முடியும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக அப்படின்னு மீன் பண்ணால். பை தென் ஹி ரியலைஸ்ட் தட் அவன் பண்ணது தப்பு, ஷேரிங் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு they had started Sanjay has now started a young readers club where the membership fee is strict oath. membership fee வந்து strict oath. அது என்னன்னா, to return the books in the same condition within 2 weeks. அவங்களே ஒரு ரீடிங் கிளப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் இட் இன் மைண்ட். அண்ட் அதோட ஓத் வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா, 2 வீக்ஸில் புக்கை ரிட்டர்ன் பண்ணோம். அது சேம் கண்டிஷன், அந்த புக்குக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அதுதான் வந்து அதோட ஓத். இட் வாஸ் ஸோ நைஸ். இது வந்து என்னைக்கு போட்டிருக்காங்கன்னா, யங் ரீடர்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் டேக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரிஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த ஸ்டோரிஸை வச்சு நம்ம குட்டீஸ்க்கு இந்த பர்டிகுலர் டேவை நம்ம ரிமெம்பர் பண்ண வைக்க முடியும். ஸோ அது நிஜமாவே நல்லா இருந்தது. இட் இஸ் நாட் ஓன்லி திஸ் ஒன் டே, தெர் ஆர் ஸோ மெனி டேஸ்.
அப்புறம் they have mentioned this dear time reading. Dear time readingனா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா drop everything and read. The full form வந்து இதுதான், drop everything and read தான் அதோட full form. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் டியர் டைம் ரீடிங் இருக்கு. மீன்ஸ் லைக் இது யார் வி யூஸ் டு டூ திஸ் டியர் டைம் ரீடிங், பட் ஐ டோன்ட் நோ த ஹவு டஸ் இட் கிரியேட்டட், இட் வாஸ் இன்வென்டட். அப்போ இது படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஓ இவங்க தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தோணுச்சு. This was a wonderful initiative introduced by our principal aims at achieving literacy throughout the school. அவங்க அந்த ஸ்கூல் இவங்களோட பிரின்சிபல் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ ஐ டோன்ட் நோ, பட் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது எதர் எனி ஆஃப் த வீடியோ ஐ டெல் யூ வாட் இஸ் டியர் டைம் ரீடிங் பர்டிகுலர்லி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ரீடிங்கை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் வெரி நைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து பியூட்டிஃபுல் டேஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. அது 20th நவம்பர் வந்து பியூட்டிஃபுல் டே இட் சீம்ஸ். அதுக்காக இட் இஸ் ஸ்டோரி அபவுட் பியூட்டிஃபுல் டேஸ். அந்த எல்லா ஸ்டோரியுமே ஐ ஹவ் ரெட் ஆல் த ஸ்டோரிஸ். ஒரு மாதிரி படிக்க ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் கோ த்ரூயிங் ஆல் த ஸ்டோரிஸ். பிகாஸ் இப்போ ஜென்ரலாக ஸ்டோரிஸ் மட்டும் இருந்ததுன்னா ஐ டோன்ட் ரீட் மச். இது வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் டே கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடான ஸ்டோரிஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பர்டிகுலர் டேவை எப்படி மெமரைஸ் மைண்டில் வச்சுக்கலாங்கிற இதுவும் இருந்தது. அண்ட் எப்படி அந்த ஸ்டோரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற க்யூரியாசிட்டியில் கூட நான் ஐ வாஸ் ரீடிங் ஆல் த ஸ்டோரிஸ் இன் திஸ் புக். அப்புறம் ஹவு டு பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ் ஒரு சின்ன போம் கூட இருக்குது இதில் ரிலேட்டட் டு தட் பியூட்டிஃபுல் டே. அண்ட் சைலண்ட் லவ் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. இது எல்லாமே வந்து நவம்பர் மந்தோட ஸ்பெஷல் டேஸை வச்சு தான் ஸ்டோரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் இந்த பேஜ் இருந்தது லைக் ஹூ டபிள்யூ கொஸ்டின்ஸ், ஹூ வாட் வென் வேர் அண்ட் ஒய். இது எல்லாமே ஜிகே கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஹோல் பேஜ் வித் பிக்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have how kind you can you be, World Kindness Day. November 13th வந்து World Kindness Day. So they made a how kind can you be a story, again a story. எல்லா பர்டிகுலர் டேக்குமே they made a story. Children's Day 14th நவம்பருக்கான ஸ்டோரி இங்கே இருக்கு. And the winner here, one more story is here. And here on the next one பார்த்தீங்கன்னா All Saints Day. So we have one more story here. So I don't think இது எல்லாமே ஸ்டோரி மாதிரி தான் இருந்தது. ஒரு for a particular special day they made a story. The next one வந்து you can see so many stories. I'm so sorry that புக்கு நல்லா கிளியராக தெரியுற மாதிரி என்னால் காமிக்க முடியல. I made this kind of video for this time, but I strongly recommend this book. ஜிகேக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேக்குமே வந்து நீங்கள் 1 year சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஒரு பர்டிகுலர் டேக்குமே தே ஆர் ஃப்ரேமிங் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அந்த 1 yearல யூ குட் கவர் ஆல் த ஸ்பெஷல் டேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இது இருந்தது, வேர்ட் கேம் இருந்தது. லைக் we have to find the word. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜிகே கொஸ்டின் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் இஸ் 30-second quick, again a game. இது நிறைய புக்ஸில் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். again a game we have. நெக்ஸ்ட் ஒன் laugh it off. இது வந்து என்னென்னா கான்வர்சேஷன் மாதிரி இருந்தது. it was all for fun conversation தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து teach them to. இது எல்லாமே ஸ்டோரி பேஸ்ட். அண்ட் டேக் அ ஸ்கோல்டிங் கிரேஸ்ஃபுல்லி. இது நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஒரு பாசிட்டிவ் ஒரு திங்ஸ் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கோல்டிங் எப்படி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பிகாஸ் இந்த ஸ்கோல்டிங் அஃபெக்ட்ஸ் லாட் வித் சில்ட்ரன். அந்த சில்ட்ரனுக்கு குட்டீஸ்க்கு எது தேவையோ கரெக்டாக அந்த ஏஜில் ஸ்கோல்டிங் ஒரு பெரிய நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ நைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் ஒரு ஸ்டூடெண்ட்டோட போம் அண்ட் இட் இஸ் ஆல் அபவுட் சாரோ ஆஃப் அ ட்ரீ பற்றி நிறையா இருந்தது. நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த பேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் இருந்தது. we can fill and we can send. நெக்ஸ்ட்டு எண்டிங்கில் வந்து ஒரு அழகான ட்ராயிங் கொடுத்துருந்தாங்க. இட் இஸ் ஆல்சோ ஸ்டூடெண்ட் ட்ராயிங். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ப்ரைஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி இட் இஸ் குட் டு கோ வித் 1 year பிளான்.
அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான் இருந்தது. அண்ட் இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் 3 இயர்ஸ் இட் இஸ் 700. If it is for 5 years it is 1200, and it is 15 years it is 3500. I feel it is worth paying for it. So thank you.